view. Hi viewers, welcome to our Shushna Pradeep channel. Shushna Pradeep channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and கூடவே அந்த bell பட்டனையும் click பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நம்ம இப்போது ஆப்பம் பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 3 கப் பொன்னி அரிசி அல்லது இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப் பச்சரிசி எடுத்து கழுவி அந்த அரிசியை 4 மணி நேரம் ஊற போடுங்க. ஊற போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காயில் நிறைய தண்ணி ஊற்றி பாலை புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பாயில் தான் ஆப்பத்துக்கு அரைக்க போகிறோம். தண்ணியே நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. கிரைண்டரில் தேங்காய் பால் அரிசி சேர்த்து நைஸாக அரைங்க. அரைக்கும் போதே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வெது வெதுன்னு தண்ணி அப்புறம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலையே 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸ்ட் அதில் ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சதை க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வைங்க. கிரைண்டரில் போட்ட மாவு அரைஞ்சிச்சான்னு பாருங்கள். இது மாதிரி நைஸாக அரைஞ்சிச்சின்னா அவ்வளோதான். இது கூடவே ஒரு பெரிய பவுலில் சாதம் எடுத்து நைஸாக மிக்சியில் அரைச்சி அப்புறமா அதை எடுத்து கிரைண்டரில் நம்ம அரிசி அரைக்கிறோம்ல அது கூடவே சேர்த்து அரைச்சிடுங்க. எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அது கூடவே புளிச்ச மாவு, நம்ம ஈஸ்ட்டு ஃபார்ம் பண்ண வச்சுருந்தோம்ல அது, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைன்னா சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பம் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. 4 hours அது புளிக்க வைக்கணும். குளிர்காலம்னா ஒரு 5 hours 6 hours ஆகும். வெயில் காலம்னா 4 hours நல்லா பொங்கி வந்துடும். 4 hours அப்புறம் நம்ம மூடி வச்சுருக்கோம்ல அதை திறந்து பார்க்கணும். அதில் அழகாக மாவு நுரையெல்லாம் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கும். அந்த மாவை எடுத்து ஆப்பச்சட்டி வச்சு ஆப்பச்சட்டியில் ஊற்றி சுற்றி ஆப்பம் போட்டு எடுத்தால் நைஸான சாஃப்டான மொறு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். நான் சொன்னபடியே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான ஆப்பம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.